ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் நடந்தா என்னவா இருக்கும், வேற என்ன தமிழ்நாட்டுடைய சமகால அரசியலா இருக்கும் அப்படின்னு ஆல் இண்டியா லெவல்ல இல்ல இன்டர்நேஷனல் லெவல்லயே கூட தெரிவிப்பாங்க. அந்த அளவுக்கு தினந்தோறும் ஆயிரம் திருப்பங்கள் நடந்துகிட்டே இருக்குங்க. இப்ப லேட்டஸ்டா பார்த்தோம்னா அடுத்து வர இருக்கின்ற அந்த 6 இடைத்தேர்தல்கள் இருக்கு இல்லையா, 6 தொகுதிகளுக்கு அதுல தனித்தொகுதி நீங்களாக சட்டமன்றத்துக்குள் ஸ்டாலின் அவரை நாங்க கூட்டிட்டு போவோம் அப்படின்னு ஒரு அஜெண்டாவோடு தீவிரம் காட்டுகிறார்கள் அறிவாலய தரப்பினர்கள். முக்கியமா அடம் பிடிக்கும் உதயநிதி ஸ்டாலின், அதற்கு முழுமையான சப்போர்ட் பண்ணுகின்ற சீனியர்கள் அப்படின்னு ஒரு பெரிய வியூகங்களே வகுத்துட்டு இருக்காங்க அப்படின்லாம் தகவல்கள் வருது. அதே நேரத்தில் சீனியர்கள் ஜூனியர்கள் அப்படின்னும் சில பல பஞ்சாயத்துகள், முக்கியமா நிறைய அதிரடிகளும் அரங்கேற போகிறது அப்படின்லாம் அறிவாலயமே பரபரன்னு இருக்குங்க. சரி, ஒருவேளை சட்டமன்றத்துக்குள் ஸ்டாலின் அப்படின்னா அதை எப்படி செக் வைப்பது அப்படின்னு இங்க பனையூரை சுற்றியும் பரபரப்புக்கு பஞ்சம் இல்லைங்க. விஜயும் புதிய வியூகங்கள்லாம் வகுத்துட்டு இருக்காரு அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த நள்ளிரவு நேரத்திலும் பரபரப்பு உச்சமா இருக்கிறதால இந்த நள்ளிரவு நேரத்திலும் இந்த பின்னணிகளை உங்களுக்கு இளங்கோவன் எக்ஸ்பிரஸ் மூலமாக நாம பகிர்ந்துக்கிறோம். நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். ஸ்டாலினை சீண்டிய விஜய், அனுபவத்தின் மூலம் அவர் வாயடைத்த ஸ்டாலின். நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் ஒரு பக்கம் பேருந்துல டிக்கெட் எடுத்து பயணிக்கிறாரு, இன்னொரு பக்கம் ட்ரக்ஸுக்கு எதிராக ஒரு நீண்ட நெடிய மேரத்தான்ல பங்கெடுத்துக்கிட்டாரு. ஜூன் 26 காலையிலேயே போயிட்டு அவரும் ஓடினது இளைய சமூகத்தினர்கிட்ட எல்லோரிடமும் ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தினது. நம்மளை பொறுத்த வரைக்கும் கூடங்க ட்ரக்ஸ் இல்லாத சமூகம் அப்படிங்கிறத நம்ம வரவேற்கிறோம். அதை நோக்கிய பயணம் நம்ம உளப்பூர்வமாக வரவேற்கிறோம், ஆதரவு கொடுக்குறோம். பல விஷயங்கள் நல்லதா இருக்கு. ஆனாலும் கூட பார்த்தோம்னா ஜூன் 22ஆம் நாள் அவருடைய இனிய பிறந்த நாள். அன்றைக்கு சட்டமன்றத்தில் அவர் பேசுறப்ப எங்க அப்பாவை காணோம் அப்படின்னு அவர் பேசினாரு. அதாவது முன்னாள் முதலமைச்சரான திரு ஸ்டாலின் அவரு கொளத்தூர்ல தோல்வி அடைஞ்சதை சீண்டுவதாக இருந்தது அவருடைய இந்த ஸ்பீச்சுங்க. வெளியில எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவருமே பதிலடி அட்டாக் பண்ணியிருந்தாரு, பர்சனலாகவும் அட்டாக் பண்ணியிருந்தாரு. இப்படி ரெண்டு பேரும் மாறி மாறி அது ஒரு மாதிரி காரசாரமாக இருந்தது. அதே நேரத்தில் இந்த விஷயத்துக்கு தன்னுடைய பாணியில தன்னுடைய அனுபவத்தின் மூலமாக பதிலடி கொடுத்திருந்தாரு முன்னாள் முதலமைச்சரும் திமுகவுடைய தலைவருமான திரு ஸ்டாலின்க. திருவாரூர் மாவட்டத்தில் அங்க முன்னாள் அமைச்சர் திரு மதிவாணன் அவருடைய இல்ல திருமண விழாவில் அவர் பங்கெடுத்திருந்தப்ப அங்க அவர் பேசுறப்ப என்ன கேட்கிறாரு முதலமைச்சர், எங்க அப்பாவை காணவில்லை அப்படின்லாம் சொல்றாரு. தேடாதீங்க, மக்களுடைய மனசை போய் பாருங்க, அங்க இந்த ஸ்டாலின் இருப்பான் அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்ல, இங்க நீங்க ஒவ்வொரு தலைமைச் செயலகம் போனீங்கன்னா மகளிர் உரிமை தொகை உள்ளிட்ட பெண்களுக்கான அந்த நலத்திட்டங்கள்ல பாருங்க, இந்த ஸ்டாலின் அங்க இருப்பாப்ல. ஒவ்வொரு நலத்திட்டங்கள் இருக்கும் வரை நான் இங்கே தான் இருந்துகிட்டு இருப்பேன் அப்படின்னு தன்னுடைய பாணியில அவர் அட்டாக் பண்ணதுங்கிறது உண்மையிலேயே அனுபவமாகவும் இருந்தது. அது எல்லா பக்கமும் வரவேற்பையும் கொடுத்தது. எப்படின்னா முதலமைச்சரும் தற்போதைய முதலமைச்சரும் அப்படி சட்டமன்றத்துக்குள்ளாரியே அப்படி சீண்டி இருக்க தேவையில்ல. அதே நேரத்தில் எதிர்கட்சி தலைவரும் தற்போதைய எதிர்கட்சி தலைவர் அவருமே வெளியில இப்படி அட்டாக் பண்ணியிருக்க தேவையில்ல. அது ரெண்டு தனி மனிதர்களுக்கு இடையிலான ஒரு யுத்தம் போல போயிட்டு இருந்த நேரத்தில் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இதுதான் அந்த அனுபவம். இப்படியாக அவரு கொடுத்துருக்காரு. பாசிட்டிவான ஒரு முன்னெடுப்பு. இது எல்லா பக்கமும் வரவேற்பா கொடுத்தது சோசியல் மீடியாக்கள்ல இருந்து. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அவங்களுடைய நிர்வாகிகள் அந்த மீட்டிங்ல, ஏன் திருவாரூர்லயே பார்த்தோம்னா அவருடைய ஸ்பீச், எங்களுடைய ஆட்சியில நாங்க மேட்டூர் தண்ணீரை உரிய நேரத்தில் திறந்து விட்டுருவோம், ஆனால் இப்போ அப்படிலாம் இல்லை, எந்த அளவுக்கு விவசாய பிரச்சனை ஏற்பட போகுதோ அப்படிங்கிற பல விஷயங்கள அவர் மையமிட்டு பேசினாரு. செம்ம உற்சாகமான வரவேற்புங்க திருவாரூர்ல. அவருடைய சொந்த மாவட்டம் இல்லையா. இதை ஒட்டி பல விஷயங்கள் ஏற்கனவே பார்த்தோம்னா உடன்பிறப்பின் குரல் அப்படின்னு ஏன் தோத்தோம் அப்படிங்கிறதுக்கான அந்த காரணங்கள்லாம் கேட்டிருந்தாங்க. அதை ஒட்டி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க. சில அதிரடி மாற்றங்கள்லாம் ஏற்படலாம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. இது சம்பந்தமாகவும் இங்கேயே விவாதிக்கப்பட்டது. கருத்துக்களை பகிர்ந்திருந்தாங்க சிலர். தலைவரே, நீங்க இங்க திருவாரூர்லயே நின்று இருந்தா கூட அமோகமாக வெற்றி அடைஞ்சிருக்கலாமே அப்படின்னு எல்லோருமே தெரிவிச்சிருந்தாங்க. அந்த நேரத்திலையுமே அந்த ஒரு நகர்வெல்லாம் இருந்தது. திருவாரூர்ல நிறுத்திட்டு திரு பூண்டி கலைவாணன் சட்டமன்ற உறுப்பினர் அவரை நன்னிலத்துல வேணா போட்டியிட வைக்கலாம் அப்படின்லாம் பேசியிருந்தாங்க. ஆனா கொளத்தூரை நம்பி அங்க அவர் போட்டியிட்டாரு, வெற்றி வாய்ப்பு
பெறவில்லை. இன்னொரு பக்கம் சென்டிமெண்ட், முன்னாள் முதலமைச்சர் மறைந்த கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் திருவாரூர்ல போட்டியிட்டாரு, ஆனால் ஆட்சி பொறுப்பை பெறல, அதனாலையும் அங்க வேணான்லாம் சில சென்டிமெண்ட் காரணத்தாலையும் இங்க நிக்கல அப்படின்லாம் பேசப்பட்டு கொண்டிருக்கு. எதுவாக இருந்தாலும் ஒரு வலுவான மாவட்டத்தை விட்டு அவர் வேற பக்கம் போனது, ஏன்னா கலைஞரே இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் இங்க அவர் திருவாரூர்ல போட்டிட்டாரு. அதிக வாக்குகள் வித்தியாசத்திலேயே வெற்றி அடைஞ்சாரு. மு.க. ஸ்டாலின் அவர்கள் தவற விட்டுட்டாரு. இங்க திருவாரூர், தஞ்சாவூர் போன்ற டெல்டா மாவட்டங்கள் முழுக்கவே திமுகவுடைய ஒரு கோட்டையாகத்தான் இருக்கு. இப்பயும் பார்த்தோம்னா இங்க தஞ்சாவூர்ல 2 தொகுதிகளில் தான் தோல்வியை சந்திச்சாங்க. ஒன்று தஞ்சாவூர், இன்னொன்று கும்பகோணம். நூலிலையில தான் வெற்றி வாய்ப்பு இழந்தாங்க. வேட்பாளர் தேர்வுலையும் சில மைனஸ் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் சமுதாய ரீதியிலாகவும் இங்க கும்பகோணத்துல திரு அன்பழகன் நல்ல ஒரு கேண்டிடேட் தான், தொடர்ந்து அவர் வெற்றி அடைஞ்சிருந்தாரு. ஆனாலும் கூட அங்க வன்னியர் சமுதாயத்தை சார்ந்த பிரதிநிதித்துவம், இங்க தஞ்சாவூர் எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி அகமுடையார் சமுதாயம் சார்ந்த பிரதிநிதித்துவத்தை அதிகமாக எதிர்பார்த்திருந்தாங்க. ஆனா அப்படி கேண்டிடேட் செலெக்ஷன் இல்லாததும் கூட ஒரு தோல்விக்கான காரணமா இருந்தது. அதாவது ஒரு தொகுதியில பெரும்பான்மையா இருக்காங்கன்னா அவங்களுக்கான முக்கியத்துவத்தை கொடுத்து அனைத்து சமுதாயத்தினருக்காக அவங்க களமாடக்கூடியவர்களாக, திராவிடம் தமிழ் தேசியம்ங்கிற அந்த கொள்கையோடு இருப்பவர்களாக கேண்டிடேட்டை நிறுத்தியிருக்கலாம். ஏன்னா இந்த முறை பார்த்தோம்னா கும்பகோணத்துல வெற்றி அடைஞ்சவர் அங்க பெரும்பான்மையா இருக்கக்கூடிய வன்னியர் சமுதாயத்தினராகவும் இருக்காரு. அவரு அமைச்சராகவும், கும்பகோணத்துல வென்றவர் அமைச்சராகவும் ஆகியிருக்காரு. இது எல்லாமே சுட்டி காட்டப்பட்டது. அப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சீனியர்கள் ஜூனியர்கள் கட்சிக்குள்ளார சீனியர்களுடைய அதிகாரம் ரொம்பவே அதிகமாக போயிடுச்சு. இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல, நிறைய பேரை மாற்றணும் அப்படின்னு இளைஞரணி செயலாளர் முன்னாள் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்திக்கிட்டே இருக்காரு. நிறைய மாவட்டங்கள்ல சீனியர்களை தூக்கிட்டு புதிய இளைஞர்கள் பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு. ஆனாலும் திமுகவுடைய தலைவர் அதுக்கு சான்ஸ் இல்லை, இப்போதைக்கு வேணாம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறதாக தகவல்கள் வருது. இப்போ உதாரணமாக சொல்லணும்னா சீனியர்களை மாஜி மினிஸ்டர்ஸை குறி வச்சு இப்போ ரெய்டு போன்ற அஸ்திரங்களை ஏவுறாங்க. உதாரணத்துக்கு திரு ஏவா வேலு அவர்கள். அப்போ இந்த இடத்துல நம்ம சீனியர்களை கைவிடுறோம் அப்படின்னா அது இன்னொரு பக்கம் ஆளும் தாவேக்காவுக்கே சாதகமாக போயிடும். அப்புறம் சில சீனியர்கள் மாற்றுக் கட்சிக்கு போவாங்கன்னு சொல்ல வரல, ஆனால் அவங்க அதிருப்தி அடைஞ்சு அப்படியே அமைதியாயிடுவாங்க. அது பலவீனமா இருக்கிறப்ப நம்மளை மேலும் பலகீனப்படுத்தின மாதிரி. ஸோ சீனியர்கள் சேஞ்சுங்கிறது வேணாம் அப்படின்னு ஸ்டாலின் அவருடைய தரப்புல இருந்து சொல்றாங்க, தகவல்கள் வருது. ஆனாலும் உதயநிதி அவர்கள் நீங்க அவங்களுடைய அதிகாரத்தையாவது குறைச்சிட்டு இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்பு கொடுத்தா தானே இப்போ நம்ம டஃப் ஃபைட் பண்ண முடியும். இப்போ கூட சோசியல் மீடியாக்களை இளைஞர்கள் தானே சூப்பரா செயல்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சீனியர்கள்னா எல்லோரையுமே ஓரம் கட்டணும் அப்படின்னு சொல்ல, கட்சிக்காக உண்மையாக கொள்கை பூர்வமாக உழைத்து வரக்கூடிய சீனியர்களுக்கு எப்பவுமே முக்கியத்துவம் கொடுக்கணும்னு தான் சொல்றோம். ஆனா யதார்த்தத்துல அப்படி நம்ம கொடுத்துருக்கோமா அப்படிங்கிறது தெரியல. இப்போ உதாரணமா சொல்லணும் அப்படின்னா தஞ்சாவூர் மாவட்டமே எடுத்துக்கிட்டோம்னா இங்க திரு பழனி மாணிக்கம் அவர்கள் கிட்டத்தட்ட 6 முறை தொடர்ச்சியாக இங்க வெற்றி அடைஞ்சவர், எம்பியாக, அப்புறம் சென்ட்ரல் இணையமைச்சராகவும் இருந்தவர், மொழி போராட்ட காலத்திலிருந்தே இருந்தவர், 1965 பங்கெடுத்துக்கிட்டவர். இந்த மண்ணில் திமுகவை வளர்த்ததுல ஒரு கோட்டையாக மாற்றியதுல அவருடைய பங்கும் இருக்கு. ஆனா இன்னைக்கு அவர் என்ன பொறுப்புல இருக்காரு? மாநில அளவுல பெரிய முக்கியத்துவம் இல்லை, ஒரு கௌரவ போஸ்டிங் மாதிரி தான் அவருக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கு. இப்படியான சீனியர்களை நம்ம மறுபடியும் இந்த மாதிரியான தருணங்கள்ல பயன்படுத்திக்கணும் அப்படின்னு தான் சொல்றோம். வெறும் அதிகாரத்துக்காக மட்டும் இருக்கிற சீனியர்கள் கிட்ட இருந்து வேணா பவரை நம்ம பறிச்சிடலாம், இல்லை குறைச்சிடலாம். அதே நேரத்தில் யங்ஸ்டர்ஸ்க்கும் கூடுதல் பொறுப்பை கொடுக்கலாம் அப்படின்லாம் சில விஷயங்கள் ஓடி இருக்கு. இப்போ உதாரணமாக சொன்னோன்னா இந்த தஞ்சாவூர் மாவட்டத்திலேயே இப்போ மாவட்ட செயலாளர்கள் புதிதாக உருவாக்கப்பட வாய்ப்புகள் இருக்குன்னா சொல்கிறாங்க. இப்போ யங்ஸ்டரான திரு முரசோலி எம்பி, அவர் தான் தஞ்சாவூர், அவருக்கு ஒரு யோகம் அடிக்கலாங்கிறாங்க. இன்னொரு பக்கம் முன்னாள் அமைச்சர் திரு வைத்திலிங்கம், அவரும் மாசேவாக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ தங்களுடைய பலமான கோட்டையை முழுமையான 100% கோட்டையாக மாற்ற திட்டமிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் எல்லோரையும் சமாளிக்கிறதுக்காக புதிதாக மண்டல தலைவர் அப்படின்னு கட்சிக்குள்ளார பிரித்து நம்ம கொடுக்கலாமா அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. எங்க போன முறை மண்டல பொறுப்பாளர்கள்னு அமைச்சர்களை நம்ம நியமிச்சு அதுலேயே பல பஞ்சாயத்தாச்சு, அதனால இப்போ அப்படி வேணுமா வேணாம், சட்டமன்ற தொகுதிகளை 2 தொகுதிகளுக்கு ஒரு மாவட்டம் வச்சு எல்லோருக்கும் அதிகார பரவலாக்குவோம் அப்படின்னா ஆலோசனைகள் ஓடி இருக்குங்க. மூச்சு விடாம பேசிட்டு இருக்கல, புரியுது, நீங்க எதிர்பார்க்குற அந்த கான்டென்ட் இப்பதான் வரப்போகுது. இதெல்லாம் முடிச்சிட்டு அந்த 6 தொகுதிகளுடைய இடைத்தேர்தல் பக்கமும் பேச்சு வந்ததுங்க. என்னன்னா
அடுத்த செக்மெண்ட்ல பார்க்கலாம். சட்டமன்றத்துக்குள் ஸ்டாலின், விஜய்க்கு லாக் போட நினைக்கும் உதயநிதி. இப்ப அடுத்த 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல்கள் வர இருக்கு இல்லைங்களா, விரைவில் அறிவிப்பு வந்துடும் அப்படின்லாம் சொல்றாங்க. இதுல தனி தொகுதி தவிர்த்த ஏனைய தொகுதிகளில் ஏதாவது ஒரு தொகுதியில் நம்ம திமுக தலைவரை, முன்னாள் முதலமைச்சரை நிறுத்தணும், அவரை மறுபடியும் சட்டமன்றத்துக்கு அனுப்பணும் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை அப்படின்னு தீவிரம் காட்டுகிறார்கள் அறிவாலயத்து சீனியர்களுங்க. இல்ல இளைஞர்களும் சேர்ந்து தாங்க. சமீபத்தில் கூட முன்னாள் அமைச்சரான திரு KN நேரு ஒரு நாள் முன்னாடி அவர் பேசுறப்போ ஒரு விழாவில் சூசகமாக சொன்னாரு, நாங்க எங்களுடைய தலைவரை சட்டமன்றத்துக்குள்ள சீக்கிரமா அனுப்புவோம், பொறுத்திருந்து பாருங்க அப்படின்னு. இது எல்லாமே வச்சு என்ன சொன்னாங்கன்னா, அதாவது திருச்சி கிழக்கில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் களமிறங்க போகிறார், அவரை களமிறக்க வலியுறுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு அறிவாலய வட்டாரங்களில் தகவல்கள் வருதுங்க. நேற்றே இதை காணொலியில் பேசணும்னு நினைச்சேன், அந்த ரெய்டு மேட்ரு வந்ததால இதை கொஞ்சம் காலையில் பேசலாமே நினைச்சா வெவ்வேறு வேலைகள், கடைசியாக பார்த்தா லைட்டாக அப்படியே எல்லா பக்கமும் செய்திகள் வர ஆரம்பிச்சிருச்சு. முக்கியமாக என்ன சொல்றாங்கன்னா, இந்த 1 மாத காலத்திலேயே சட்டம் ஒழுங்கு சிக்கல்கள், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, நிர்வாக சீர்கேடு, இப்படி பல விஷயங்கள் இருக்கு. இன்னொரு பக்கம் கொளத்தூர்ல நன்றி தெரிவிக்க மு.க. ஸ்டாலின் அவர்கள் போனதாகட்டும், அப்போ மக்கள் கொடுத்த வரவேற்பாகட்டும், தொடர்ந்து அவருடைய பதிவுகளுக்கு அவருக்கு மக்கள் கொடுக்கிற வரவேற்புகள், அவருடைய பேச்சும் மாறி இருக்கு. தன்னுடைய பாணியில இறங்கி அட்டாக் பண்றாரு. இப்போ கூட காணவில்லைன்னு தேடாதீங்க அப்பாவை, அது மக்களுடைய மனசுல போய் பாருங்க, நிச்சயமா நான் இருப்பேன் அப்படின்னு அவர் சொன்னது, இதெல்லாமே பப்ளிக் கிட்ட ஒரு நல்ல வரவேற்பை கொடுத்துட்டு இருக்கு. 2வது பார்த்தோம்னா, சட்டமன்றத்துக்குள்ளார அவர் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிற நேரத்துல அவரை வெற்றி பெற வைத்து எம்எல்ஏவாக அங்க கொண்டு போய் அவருக்கு அந்த எதிர்க்கட்சி தலைவர்னு அந்த அந்தஸ்தை கொடுக்குறப்ப அதை ஒரு பெருமிதமாகவும் உணர்வுபூர்வமானதாகவும் திமுகவினர் கருதுறாங்க. 3வதாக திரு உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவர், அவரை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலை அவர் தான் முன்னெடுக்கிறார். 6 தொகுதிகளையும். அதுல எப்படியாவது தன்னுடைய அப்பாவை, அதாவது முன்னாள் முதலமைச்சரை, தன் கட்சி தலைவரை வெற்றி பெற வைத்து சட்டமன்றத்துக்கு அனுப்புனா அவருடைய அரசியல் எதிர்காலத்துக்கான அந்த கிராஃபும் எக்கச்சக்கமாக உயரும். தற்போதைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவருக்கும் பதிலடி கொடுத்தது போல இருக்கும். அந்த வார்ல விஜய் வெர்சஸ் உதயநிதி வார்ல வென்றது போல இருக்கும் அப்படின்னு தொடர்ந்து எல்லோருமே வலியுறுத்திட்டு இருக்காங்க. திருச்சி கிழக்குல போட்டியிடணும் அப்படின்னு. உதாரணமா சொல்லணும்னா, போட்டியிட்டா வெற்றி பெற முடியுமா அப்படின்னு கேட்கிறப்ப நிச்சயமா வாய்ப்பு இருக்கு. இந்த மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய அந்த எதிர்ப்பு உணர்வு இந்த 1 மாதத்திலேயே. அப்புறம் முக்கியமா வெறும் 27,416 வாக்குகள் வித்தியாசத்துல தான் அங்க தோல்வியை தழுவினாரு நம்முடைய திரு இனிகோ இருதயராஜ் திரு விஜய் கிட்ட. இப்போ நம்ம அங்க சிறுபான்மையினர்கள், குறிப்பா இஸ்லாமியர்கள் கிட்டத்தட்ட 35,000 to 40,000 வாக்குகள் இருக்கு. அவங்களுடைய வாக்குகளை முழுமையாக நம்ம பக்கம் நம்ம திருப்ப முடியும். கூட்டணி கட்சிகள் யாரும் இல்லாததால உணர்வுபூர்வமா திமுகவினர் இறங்கி வேலை பார்க்க போறாங்க. அது எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. 5வது முக்கியமான காரணமாக பார்த்தோம்னா, ஒரு உடன்பாடு ஏற்படுத்திக்கலாம், தொகுதி உடன்பாடு போல. இங்க அதாவது திரு எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளர், அதிமுக சைட்லயும் பேசி அவங்க ஒரு 2 தொகுதி போட்டிடுறாங்கன்னா அந்த தொகுதியில நம்ம போட்டியிடாம, அதே போல அவங்க சில தொகுதிகளில் போட்டி போடாம ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்திக்கலாம் அப்படின்லாம் ஒரு ஆலோசனைகள் ஓடிக்கொண்டிருக்கு. அப்ப வாக்குகள், எதிர்க்கட்சி வாக்குகள் சிந்தாம இந்த பக்கம் வரும் அப்படின்னு கருதுறாங்க. இதுல இன்னொன்னு பார்த்தோம்னா, நாம் தமிழர் கட்சி திரு சீமான் அவர்களும் அம்பாசமுத்திரம் தொகுதியில போட்டியிட வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல திமுக அதிமுக போட்டி போடாம அவருக்கு முழுமையாக, அதாவது போட்டி போடலினாலே ஆதரவுங்கிறது அவருக்கு போன மாதிரி, அப்படியே அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தா இங்க திருச்சி கிழக்குல அவங்களும் இங்க ஒரு அந்த ஆதரவு வாக்குகளை செலுத்தலாம். இப்படியாக சில பேச்சுவார்த்தைகளும் சத்தம் இல்லாம ஓடிக்கொண்டிருக்குங்க. இதெல்லாம் வச்சுதான் வலியுறுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா மு.க. ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்ப செய்தியாளர்கள் கேட்டப்ப கூட இன்னும் இது சம்பந்தமாக எந்த முடிவும் எடுக்கல அப்படின்னு சுருக்கமா முடிச்சுக்கிட்டாரு. ஆனா அறிவாலயத்துல என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, இந்த இடத்துல இடைத்தேர்தல் அப்படின்னாலே பொதுவாகவே ஆளுங்கட்சி பலமா இருப்பாங்க. இப்போ அவங்க ஏற்கனவே 107 அவங்க வச்சிருக்காங்க. அப்ப தனிப்பெரும்பான்மையை நிரூபிக்கணும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. பொதுமக்களை பொறுத்த வரைக்குமே ஒரு மெஜாரிட்டி, ஆல்ரெடி அதிக தொகுதிகள் ஜெயிச்சிருக்காங்க, அவங்களுக்கு ஒரு மெஜாரிட்டியை கொடுத்துடலாமே, சுமூகமான ஒரு ஆட்சி நடக்கட்டுமே, மறுபடியும் ஒரு பெரிய தேர்தலை சந்திக்கணுமான்னு யோசிக்கலாம். இப்போ நம்ம வெற்றி அடைஞ்சா ஒரு தொகுதி, ஆனால் அவங்களுக்கு ஒரு வெற்றியை தாவேக்கா கொடுத்தா மேபி நிலையான ஆட்சி அப்படின்னு நினைக்கலாம். ஸோ இதில் கத்தி மேலே நடக்கிற மாதிரி தான்.
இந்த இடத்துல ஏதாவது வாய்ப்பை நம்ம இழந்தோம்னா, வெற்றி வாய்ப்பு இழந்தோம்னா, அது நம்முடைய எதிர்காலத்துக்குமே பெரிய பின்னடைவை ஏற்படுத்தலாம். கொளத்தூர்லயும் தோல்வி, இங்கேயும் தோல்வி அப்படின்னு. ஸோ யோசிப்போம் அப்படின்னு மட்டுமே, இந்த கருத்து போகட்டும், மக்கள் எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு மட்டும் முடிவெடுத்திருக்காங்க. ஆனாலும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அப்புறம் பல்வேறு சீனியர்கள், திரு KN நேரு, திரு ஏவா வேலு உள்ளிட்ட பல்வேறு சீனியர்கள் வலியுறுத்தி கொண்டே இருக்காங்க அவர் போட்டி போடணும் அப்படின்னு. இதுதாங்க அறிவாலயத்தை சுற்றி பரபரப்பாகவே இருந்துட்டு இருக்கு. சரி, இந்த பரபரப்பு பக்கத்துல இல்ல கொஞ்சம் தூரத்துல இருக்கிற பனையூர் காதல விழாமலா இருக்கும். அங்க திரு விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் தவேக தலைவர், முதலமைச்சர், இங்க ஒருவேளை மு.க. ஸ்டாலின் அவர்கள் நின்னார்னா, மறுபடியும் ஒரு தோல்வியை நம்ம கொடுத்தோம்னா அது நம்மளுடைய எதிர்காலத்துக்கும் சூப்பரா இருக்கும். மிஸ்டர் கிளீன் இமேஜ் இருக்கக்கூடிய ஒரு சரியான ஒருத்தரை இங்க நம்ம களமாட வைப்போம். அது நிச்சயமா நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். இதைத்தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். அவங்க நேரடியாக வரட்டும். முதலமைச்சர் விட்டு கொடுத்த தொகுதியில முன்னாள் முதலமைச்சர் போட்டியிட போகிறார் அப்படின்னு நாமளும் பரப்புரை செய்யலாம் அப்படின்னு இவங்களும் திட்டமிட்டு இருக்காங்க. ஸோ பரபரப்புக்கு பஞ்சம் இல்லைங்க. முதல்ல சொன்னது போல தான் நொடிக்கு நொடி திருப்பங்கள். மறக்காம நம்ம சேனலை எல்லா பக்கமும் பகிர்ந்துக்கோங்க. உங்கள் சகோ சேத்தா இளங்கவனை அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம். உங்களுடைய கருத்துக்களையும் அப்படி நின்னா நல்லதா இல்லையா அப்படிங்கிறத பதிவு செய்யுங்க. ப்ளஸ் அண்ட் மைனஸ்.